தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நீங்கள் ஆலயத்திற்கு தனியாக சென்று உங்கள் சஞ்சலத்தை கண்ணீரின் வாயிலாக ஊற்றி ஜெபியுங்கள். இதற்கு உதாரணத்தை நாம் அன்னாள் மூலம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சோதனைகளை தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போக்கையும் கட்டளையிடுவார். சோதிக்கப்படுகிறது தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போக்கை கட்டுவார். திராணிக்கு மேலாக ஆண்டவர் சோதிக்க மாட்டார். சிலவங்களுக்கு சின்ன தொட்டா சுருங்கி மீது சின்ன பிரச்சனை ஓன்னு அழுதுருவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். என்னெல்லாம் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வரைக்கும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த சோதனைகளை சகித்து 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 இருதயம் பலப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய இருதயம் நொறுங்க வேண்டும், என் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்றால் அந்த உச்சத்திற்கு சோதிப்பார். ஒரு வருடத்துக்கு முன்பதாக ஒரு உச்சகட்டமான சோதனை, தாங்க முடியாத சோதனை, ஐயோ என்று கதறக்கூடிய சோதனை, இருதயம் நொறுங்கி அழக்கூடிய ஒரு சோதனையை ஆண்டவர் அனுமதித்தார். ஆனாலும் அந்த சோதனைகளை ஒரு 3-4 நாட்களுக்குள் அதை தாண்டி செல்ல ஆண்டவர் ஒரு ஏலிமை கட்டளையிட்டார். நீங்கள் சோதனையின் பாதையில், கசப்பான பாதையில் கடந்து செல்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு பேரீச்ச மரங்களோடு ஏலிம் என்கிற ஒரு நீரோடை உங்களுக்கு காத்திருக்கிறது. என்னாலும் நீங்கள் பிரச்சனையோடு இருக்க போது அல்ல. ஒரு சாலையில் ஒரு மேடு என்றால் பள்ளம் வரும், பள்ளம் வந்தால் மேடு வரும். வாழ்க்கை என்பது